என்ன எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குறேன் விளங்குமாடா? எதுக்கு நீ அபசகுணமா கேக்குற? போறப்பவே போற காரியம் வழங்குமா? போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. அப்ப வரும்போது எங்க இருந்து வருவேன்? உருப்படாத காரியத்துக்கு தான் போவேன். சரி என்ன சொல்லு, சீக்கிரம் சொல்லு, டைம் ஆகுது எனக்கு. ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு எனக்கு. வர வெள்ளிக்கிழமை பொங்கல் வைக்கணும்டா. பொங்கல் தானே, தாராளமா வெய்யி. கூட தேங்காய் சட்னி அரைச்சிரு, அப்படியே நம்ம மெதுவடை வாங்கிட்டு வர வச்சு சாப்பிடலாம், டேஸ்டா இருக்கும். வேற என்ன சொல்லு, இதுக்கேண்டி ஏன்ட்ட கேக்குற? இதெல்லாம் நீயே செய்யலாமே. வேற ஏதாவது? ஆடி மாசம் பிறந்து எத்தனை நாள் ஆகுது? எந்த ஹாஸ்பிட்டல்ல? என்ன கேட்ட? எந்த ஹாஸ்பிட்டல்ல? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். ஹாஸ்பிட்டல்லையா? இல்லன்னு சொன்ன பொறந்துச்சுன்ட்டு. ஆடி மாசம் தான் நடந்துட்டு இருக்கு. எங்கயா இது? அம்மனுக்கு விசேஷமான நாள்ரா. சரி, குலதெய்வம் கும்பிடுற நாள். இந்த மாசத்தை தான் சாமி கும்பிடுவாங்க. சரி, மத்த மாசத்துல எல்லாம் சாமியை திட்டுவாங்களா? ஏ பைத்தியம், மத்த மாசத்துல நார்மலா கும்பிடுவாங்க. இந்த நேரத்துல வந்து அப்நார்மலா கும்பிடுவாங்களா? உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ரவி. தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியா? நீ தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன், சொல்லு. நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்க, தெரியாம பண்றீங்களா எனக்கு தெரியல, சொல்லு. பொங்கல் வச்சுட்டு கூழ் ஊத்தணும்டா. எங்க கீழே ஊத்தணுமா? கீழையா? நீங்க சொன்ன கூழ் ஊத்தணும்ட்டு. லூச வீட்டுல ஊத்தணும். இங்க ஊத்துனா யார் கழுவி விடுறது? நீ கழுவி விடுறியா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. ஏ ரவி, என்ன விளையாடுற ரவி நீ? நான் இப்ப விளையாடிட்டா இருக்கேன், நின்னுட்டு இருக்கேன். இப்பதான் விளையாட போறேன் கிரிக்கெட். உனக்கு நீ பைத்தியம் முத்தி போச்சு. உன் முதல்ல நான் என்ன சொல்ல வரது கேளு ஃபர்ஸ்ட். இப்ப நான் கேட்காம நின்னுட்டு இருக்கேன், எனக்கு நல்லா காது கேட்க, சொல்லு. அப்படி நான் சொல்றது மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்குது? கேக்குது. என்ன கேக்குது? இப்ப நீ சொன்னது கேக்குது. சரி, நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆடி மாசம் பிறந்தாச்சு, நம்ம குலதெய்வம் கும்பிடணும், பொங்கல் வைக்கணும், வீட்டுல கூழ் ஊத்தணும். இதுக்கு எனக்கு 5000 பணம் வேணும், ரெடி பண்ணு. அவ்வளவுதான். 15,000? அட ஏங்க நீங்க வேற, பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே பாரு. அதெல்லாம் ஆடி மாசம் வந்தாதான் நீங்க கூழ் ஊத்தணும், ஆடி மாசம் வந்தாதான் பொங்கல் வைக்கணும். ஏன் மத்த மாசம் நான் பாவம் வச்சுன்னு கேக்குறேன் நானு. மத்த மாசம் ஏன் பாவம் பண்ணுச்சுன்னு கேக்குறேன். ஏன் ஆவணி மாசத்துல ஊத்த கூடாதா, இல்ல மாசி மாசம் ஊத்த கூடாதா, பங்குனி மாசம் ஊத்த கூடாதா, சித்திரை மாசம் ஊத்த கூடாதா? அந்த மாசம் எல்லாம் பாவம் பண்ணிச்சா உங்களுக்கு? ஆடி மாசம் வரதான் உங்களுக்கு ஸ்பெஷலா? ஆடி மாசம் ஸ்பெஷல் தான், அம்மனுக்கு ஸ்பெஷல், நம்ம குலதெய்வத்துக்கு ஸ்பெஷல். அதனால நம்ம ஊத்தி தான் ஆகணும். அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறும், நம்ம குடும்பம் செழிக்கும். ஆமா, நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆமா, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. உங்க பேர் நான் ஒன்று கேக்குறேன், தப்பா நினைக்க கூடாதுன்னா. அப்புறம் நான் ஏழவரமா பேசுறேன், பாரு இவன் எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க கூடாது, திட்டக்கூடாது. சரியா? எந்த பிராமின்ஸ் ஆவது வீட்டுல கூழ் ஊத்தி பாத்திருக்கியா? கிடையாது. அவங்க நெருப்பு மரிச்சு பாத்திருக்கியா? இல்ல. அவங்க அலை குத்தி பாத்திருக்கியா? இல்ல. அவங்க வேண்டுதலுக்கு மொட்டை போட்டு பாத்திருக்கியா? இல்லடா. சொல்லு. அவங்க விரதம் இருந்து பாத்திருக்கியா? இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு நாள் இருப்பாங்க. சரி, இல்ல. என்ன போ? எந்த பிராமின்ஸ்ல இருக்கிற பொம்பளைங்களாவது சாமி அடி பாத்திருக்கியா? ஆமா, இல்ல. ஆமா, இல்ல. என்ன? ஆனா அவங்க எல்லாம் பாரு, அவங்க கும்பிடுற சாமி எல்லாம் பாரு, எல்லாம் சாஃப்டான சாமிங்க. பெருமாள், ராமர், ஆஞ்சநேயர். சரிப்பா, அதுக்கு என்ன போ? ஆனா நம்ம கும்பிடுற சாமி எல்லாம் பாரு, ரகுடான சாமிங்க எல்லாம் ஃபைட்டர்ஸ். முனீஸ்வரன், அய்யனார், கருப்புசாமி, அந்த மாதிரி எல்லாருமே ஃபைட்டர்ஸ் நம்ம சாமி. நமக்கு என்ன? அவங்க சாமிங்க எல்லாம் சாந்தமா இருப்பாங்க அப்படியே. அதுக்கு என்ன? நம்ம சாமிங்க எல்லாம் அடிச்சு ஓட விடுவாங்க. என்ன பண்ண சொல்றதுக்கு? அதுதான் சொல்றேன். என் வேண்டுதல் ஒண்ணு நிறைவேற்றி தருமா சாமி? சொல்லு, நான் இமிடியேட்டா செய்றேன். அப்படி என்ன வேண்டுதல்? நான் கூழ் ஊத்தி எல்லாமே பண்ணணும். ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு ஆடி கார் ஒண்ணு வேணும். ஆடி மாசம் நம்ம சாமி கும்பிட்டா நமக்கு ஒரு ஆடி கார் வாங்கி தருவான். அதுக்கு நீ உழைக்கணும். அது எப்படி முடியும்? சம்பாதிக்கணும். அதுக்கு ஒரு வேலையை பிடிக்கணும். அப்ப நீ ஆடி கால்ல போவ. அப்புறம் எதுக்கு கூழ் ஊத்தணும்? சாவு சாவும்ல. அப்ப எதுக்கு நான் வந்து பொங்கல் வைக்கணும்? சாமி என்னைக்காவது வந்து உங்ககிட்ட ஆடு எனக்கு பலியா கொடுங்கன்னு சொல்லிச்சா? சொல்லல. ஏன் கூழ் ஊத்துறாங்க தெரியுமா? ஏன் ஊத்துறாங்க? ஏன் பலி கொடுக்குறாங்க தெரியுமா? அத ஏன் கொடுக்குறாங்க? எதுக்காக சொல்லு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. எதுக்கு நேர்த்தி கடனே? நேர்த்தி கடனா? நேர்த்தி கடனே. ஏண்டி அவன் பேங்க் கடன் வச்சுக்கிட்டு இருக்கான், அதை அடைக்க முடியாம சுத்திக்கிட்டு இருக்கோம். அதுல நேர்த்தி கடன். நம்ம நேர்த்தி கடனை நல்லா முதல்ல ஒரு விஷயத்த எதுக்கு நடக்குது, ஏன் முன்னோர்கள் நமக்கு இப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க, எதுக்காக கூழ் ஊத்துறாங்க, எதுக்காக சாமிக்கு பலி தராங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. எனக்கு தெரியும். சரி சொல்லு. அப்படி கேளு. நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக. ஓ, நீங்க கூழ் ஊத்துனா குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடும். ஏன் பிரியாணி வச்சா இன்னும் கொஞ்சம் ரெண்டு டெய்லி வரும்ல? அது என்ன கூழ் ஊத்துறீங்க? ஏன் ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சு போடுங்க.
படையல் போடுங்க சாமிக்கு. அம்மனுக்கு பிடிச்ச பிரசாதம். இது கூடா? ஆமா, சாமிக்கு குளிர்ச்சி அடைகிறதுக்காக அது ஊத்துறது. சாமிக்கு குளிர்ச்சி என்னன்னா ஐஸ் வாட்டர் கொடுங்க, நல்லா கூலிங்கா குடிக்கிட்டோம் சாமி. மோர் கலந்து கொடுங்க. அது குளிர்ந்தாட நம்ம நல்லா இருக்க முடியும். சாமி குளிர் காஷ்மீர் இல்ல ஊட்டிய மாதிரி அமுச்சு விடுங்க சாமியை. நல்லா குளிர்றா இருக்கும்ல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நீ எதுக்கு கூழ் ஊத்துறாங்க சொல்லுறாதா? இது பாரம்பரியமா நம்ம குடும்பத்துல சொல்லி கொடுக்குதுதான்டா. உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? முன்னோர்கள். யார் முன்னோர்கள்? திருவள்ளூர். என்னோட அப்பா அம்மா, உன்னோட அப்பா அம்மா. எங்க அப்பா அம்மா சொல்லவே இல்ல சொல்லல. உங்க அப்பா அம்மா சொல்லி தரலன்னா அதுக்கு உங்க அப்பா மேல தான் குறை, உங்க அம்மா மேல தான் குறை. சரி உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. சரி எதுக்காக கூழ் ஊத்துவாங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஐயோ நான் தான் சொல்லிட்டேனே. எதுக்காக பலி கொடுப்பாங்க? கடலாம் போட்டு எல்லாமே நேர்த்திக்கடன் தான். அவங்க நினைச்சது நிறைவேறணும், நேர்த்திக்கடன். நினைச்சது நிறைவேறினா நேர்த்திக்கடன் கொடுப்பாங்க. சோ அப்ப நீங்க லஞ்சம் கொடுக்குறீங்க சாமிக்கு? லஞ்சமா? அடேப்பா என்ன லஞ்சமா? ஆமா, ஒன்னு கொடுத்துட்டு ஒன்னு வாங்குறது தானே. நீ என்ன சொல்றனா, லஞ்சம் எங்க குடுக்குறாங்களோ அங்க போயிட்டு எதுவும் பேசாத. நான் ஒண்ணுமே சொல்லிட்டேன். உனக்கு தெரியாம உளறிட்டு இருக்காது. என்ன தெரியாது? ஆடி மாசம் எதுக்கு கூழ் ஊத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்க. கேட்டா சாமியை குளிர வைப்பாங்களா? சாமிக்கு சூடாயிடுச்சா என்ன? சரி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. அப்படி என்ன நீ தெரிஞ்சு வச்சுட்டு எனக்கு கிராஸ் क्वेश्चन எல்லாம் கேட்டிட்டு இருக்க? ஆடி மாசம் பாடி டெம்பரேச்சர் மாறும்பா. வெயில் காலத்துல இருந்து குளிர் காலத்துக்கு மாறும். அப்ப ஹீட் ஆகும் உடம்பு. அப்ப இந்த கேழ்வரகு கூழ் எல்லாம் குடிச்சோம்னா கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். அதனாலதான் அந்த டைம்ல கேழ்வரகு கூழ் ஊத்த சொல்றாங்க. ஓஹோ அதானா? அது நீங்க சும்மா சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்கன்றதுக்காக தான் கடவுளோட சேர்த்து சொல்லியிருக்காங்க. அப்ப அம்மன் கிம்மன் சொன்னா நீங்க பயந்து சரி கடவுள் பக்தி இருக்கனால அப்படியே ஊத்தி குடிப்பீங்க. அந்த நேரம் நம்மளுடைய டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் மாறும். இதுக்காக இதுதான் அர்த்தமா? அது தெரியாம என்ன அப்படியே அம்மனுக்கு நேர்த்தி கடன் அப்படியே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பலி கொடுக்குறாங்க. கெடா பலி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த கெடாலாம் கொண்டு போயிட்டு விருந்து வைக்கிறாங்கன்னா, கெடா விருந்தா வைக்கிறாங்கன்னா அதுல ஊர் மக்கள் நிறைய பேருக்கு அசைவ உணவு கிடைக்காது. சரி இப்படி ஏதாவது திருவிழா வர நேரத்துல இந்த ஆட்டை வந்து வெட்டி அந்த இடத்துல ஊர்ல கெடா விருந்து வச்சாங்கன்னா அந்த இல்லாத மக்கள் வந்து சாப்பிடுவாங்கன்றதுக்காக தான் அந்த கெடா வெட்டி விருந்தே வச்சாங்க. அத போய் பலின்னு சொல்லிட்டீங்க. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. பலிலாம் எந்த சாமியும் கேட்காது. உயிர் பலி எந்த கடவுளும் கேட்காது. அது இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எந்த கடவுளும் பலியே கேட்க. நீங்களா எல்லாம் வெட்டி தின்னுட்டு நல்லா கொண்டுட்டு கொடுத்து போயிட்டு சாமி தான் கேட்டுச்சு பலி கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஏய்யோ இது பாரு, நான் கடவுள் பக்தி இல்லாதவெல்லாம் கிடையாது. ஆனா அதுல இருக்கிற சில விஷயங்கள் வந்து தப்பா இருக்குன்னு தான் சொல்ல வரேன். மஞ்சள் பூசுறது ஆன்டிபயோட்டிக். அது சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்க. அதனாலதான் மஞ்சள் பூச சொல்லி குளிக்க சொல்லி அது கடவுள் பேரை சொல்லி வெள்ளிக்கிழமையான அம்மனுக்கு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாதான் பண்றீங்க. அதுவும் ஒரு கிருமி நாசினி தான். வீட்டுக்கு வந்து கிருமிங்க எதுவும் வராது. உள்ள எப்பேற்பட்ட கொரோனா வைரஸ் இருந்தாலும் சாணிக்கு பயப்படும். அது தெரியுமா? நீங்க செய்யலாம். அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு எல்லாம் சும்மா சொன்னா கேட்க மாட்டீங்க. நீங்க மரத்தெல்லாம் வெட்டுவீங்க, அங்கங்க ரோட்ல இருக்கிற எல்லா புளிய மரத்தை வெட்டுவீங்க, வேப்ப மரத்தை வெட்டுவீங்க. டக்குனு அதில் ஒரு மஞ்சளை பூசி ஒரு பட்டையை போடு சாமின்னு சொல்லி வெட்ட மாட்டீங்க. அதுதான்யா இப்ப இவ்வளவு நாள் சொன்னீங்க என்கிட்ட. நீ இப்ப நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் விலாவாரியே சொல்லிட்டு இருக்கல. சரி நீ எப்படியே மனசு மாதிரி சரி தேவலடா அடுத்த வருஷம் பாத்துப்போம் நமக்கு ஒரு 5000 மிச்சமாவும் பார்த்தேன். ஓ அதுக்குதான் மூச்சு பிடிக்க பேசுனீங்களா சார்? நீ என்ன பேசினாலும் நான் அதுல இருந்து பின் வாங்க மாட்டேன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. எனக்கு 5000 வேணும். 5000 ரூபாய்க்கு பின் வாங்குவியா? ஏண்டி சட்டை பின் 50 பைசா தானே அடி? நான் அந்த பின்னு சொல்லடா. நீ என்ன சொன்ன? இப்போ என்ன சொல்லலாம் பின் வாங்க மாட்டேன்ட்டு? பின் வாங்க மாட்டேனா? நான் அது மறுக்க மாட்டேன்னு சொல்றேன். மறுக்க மாட்டா வறுக்க மாட்டேன்னு என்னடி பேச்சு இது? எல்லாரும் ஊத்திட்டாங்கடா, நம்ம தான் இன்னும் ஊத்தாம இருக்கோம். சீ அப்படி நினைச்சிட்டுலாம் எந்த விஷயம் பண்ணக்கூடாதுயா. சாமி அதுவே வந்து கோச்சிக்கும். எனக்கு சாமியோட நம்பிக்கை இருக்கு. அந்த ஆடி மாசத்துல பண்ணா நல்லதுன்னு சொல்றாங்க, அதை நானும் கடைபிடிக்கிறேன். கடைபிடிக்கிறியா? என்ன கடை? மளிகை கடையா? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்ட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? மளிகை கடைலடா எல்லாரும் செய்யறது. காய்கறி கடையா? உன்னை கொலை பண்ணாம நான் விட மாட்டேன் ரவி. அந்த 5000த்துக்காக என் உயிரை எப்படி வாங்கிட்டு இருக்க தெரியுமா நீ? உனக்கு பொறுப்பு இல்லையாடா இதெல்லாம் பண்ணணும்ட்டு? பண்ணலாம் விடுப்பா. பண்ணா நம்ம கூழ் ஊத்தின்னு பெருமையை பீத்திக்கணும். அவ்வளவுதானே. ஊத்தலாம் விடு. அவ்வளவுதான் விடு போ. நான் தரேன் உனக்கு 5000 ரூபாய்.